ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை, நான் படிக்கலை, எனக்கு வேலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஜாப்ஸும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. டிராக்டர் டிரைவர் கேட்டிருக்காங்க, ஓகேவா? டிராக்டர் மெக்கானிக்குமே கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் ஏன் டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஜாபுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பாருங்கள், மகேந்திரா எம்எஃப் மாடல் டிராக்டரில் வேலை பார்த்த அனுபவம் சொல்லுங்கள். நார்மலாக டிராக்டர் டிரைவராக நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ட்டு. பட் இவங்க பர்டிகுலராக ஒரு மாடல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் முன் அனுபவம் இருக்கணும், 30லேருந்து 35க்குள்ளே ஏஜ் இருக்கணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, வெல்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா 2 வருடம் முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். வெல்டிங் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பராக நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்டிங்க்குமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. ஆட்டோமொபைல் கேட்டிருக்காங்க. டிசி எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 வருடம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? எலக்ட்ரிக்கல் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் ரீவைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அனைத்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரீவைண்ட் வேலை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிறது எஜுகேஷன் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதோடைய டீட்டெயில் நோட் என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றின கிளியர் நோட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு மூவ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இவங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 to 5 இயர்ஸ் வந்துட்டு அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் கேட்டிருக்காங்க, ஹெல்ப்பருமே கேட்டிருக்காங்க. ஸோ மெக்கானிக் ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு, லாரி, கார் மெக்கானிக் ஹெல்ப்பராக அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில் நோட் எல்லாமே கிளியராக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், சரியா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பஸ் கண்டக்டர் கேட்டிருக்காங்க அண்ட் உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் அவசியம் சொல்லியிருக்காங்க. கண்டக்டருக்கு லைசன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் கூட எனக்கு தெரியாது. ஸோ அதுவுமே வந்துட்டு அவசியம்னு இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தோப்பு வேலைக்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயத்தில் 3 முதல் 5 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் அவங்க டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு டீட்டெயில் நோட் நீங்கள் எல்லாருமே கேட்டது இதுதான், குடும்பத்துடன் தங்கி வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போய் ஃபேமிலியோடய ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா தங்குமிடம் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை அப்படின்றதுக்கு தான் அந்த டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. விவசாய வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா 2 மாவட்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மதுரை அண்ட் தேனி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தென்னந்தோப்பு வேலை அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 20 வயதுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் தனியாக வீடே வழங்குறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேல்ரி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சலுகைலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். திறமை மற்றும் அனுபவத்திற்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.
மொத்தம் வந்துட்டு இதில் 8 ஜாப் 9 ஜாப் இருந்தது இல்லையா, அதில் 1லேருந்து 6 ஜாப் வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவும் தங்குமிடமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன மாதிரி ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.